ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரதி. வெல்கம் பேக் டு மை விங்ஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் திருக்குறளின் அதிகாரம் 17 அழுக்காராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை. குறள் 161. ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இந்த குறளுக்கான விளக்கம்: ஒருவன் தனது நெஞ்சத்தில் பொறாமை இல்லாமல் இருப்பதை தனக்கு சொல்லப்பட்ட ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். குறள் 162. விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இந்த குறளுக்கான விளக்கம்: ஒருவன் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதவனாக இருந்தால் அவனுக்கு அதைவிட சிறந்த பண்பு வேறு ஒன்றும் இல்லை. குறள் 163. அறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். இந்த குறளுக்கான விளக்கம்: பிறருடைய ஆற்றலைக் கண்டு மகிழ்ச்சி அடையாமல் அதற்காக பொறாமைப்படுபவன் அறத்தையும் செல்வத்தையும் இழந்தவனாகிறான். குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக் கரிந்து. இந்த குறளுக்கான விளக்கம்: அறிவுடையவர்கள் பொறாமை காரணமாக பிறருக்கு தீங்கி இழைத்தால் தமக்கு துன்பம் உண்டாகும் என்பதை உணர்ந்து பிறருக்கு தீமைகளை செய்ய மாட்டார்கள். குறள் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு இன்பது. இந்த குறளுக்கான விளக்கம்: பொறாமை உடையவர்க்கு வேறு பகை என்பது தேவையில்லை. அவர்களுடைய பொறாமையே அவர்களுக்கு துன்பத்தை தரும். குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். இந்த குறளுக்கான விளக்கம்: ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை குறித்து பொறாமைப்படுபவர்களின் உறவினர் கூட உடுக்க உடையில்லாமல் உண்ண உணவில்லாமல் அழிவர். குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையைக் காட்டி விடும். இந்த குறளுக்கான விளக்கம்: பிறருடைய செல்வத்தைக் கண்டு பொறாமை கொள்பவரை திருமகள் தனது தமக்கையாகிய மூதேவிக்கு காண்பித்து அவரை விட்டு நீங்கிவிடுவாள். குறள் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருசெற்று தீயுழி உய்த்துவிடும். இந்த குறளுக்கான விளக்கம்: பொறாமை என்னும் பாவகுணம் கொண்டுள்ளவரை அவர்களின் செல்வத்தை அழித்து அவரை தீய வழியில் சேர்த்துவிடும். குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த குறளுக்கான விளக்கம்: பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமானதாகவும் பொறாமை இல்லாதவனின் வாழ்க்கை வறுமையுடையதாகவும் இருப்பதைக் கண்டு ஆராய்ந்து அறியப்படும். குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். இந்த குறளுக்கான விளக்கம்: பொறாமைப்பட்டு புகழோடு பூமியில் வாழ்ந்தவரும் இல்லை. பொறாமை இல்லாததால் புகழும் பெருமையும் இன்றி வறுமையுற்றவரும் இல்லை. இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.